தம்பி முகேஷை வந்து குளிக்க வைக்கிறதுக்கு. ஸோ அவங்க கழிச்சு ஒரு 2 மாதம் இருக்கும். அவனோட தப்பு இல்லை, என்னோட தப்பு தான். அதனால் இன்றைக்கி அவனை எடுத்துகிட்டு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஊர்லலாம் இப்படி பண்ண மாட்டாங்க வாட்டர் வாஷு. இதில் என்ன ஸ்பெஷலுலாம் முக்கியம் எதுவும் கேட்டாதீங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ண மாட்டாங்கல்ல. இந்த சோப்பு நிறைய அடித்து இந்த மாதிரி ஊற விட்டுட்டு அப்படியே துணியை போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்பாங்க. ஃபுல்லாக பங்காளிச்சு தான் இது. நம்ம தம்பி எப்படி ஆகிட்டான் பாருங்கள். நம்ம வெள்ளைக்கார மாதிரி மனமனன்னு ஆகிடுவான். 2 மாதம் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், சின்ன வண்டின்னா சையாரா சகீர் ஹார்ஜின்னு இருக்குல்ல, அது வெளியில் மட்டும் கழுவுறதுக்கு 50 ரியால். அந்த உள்ளெல்லாம் தஹலியா ஹார்ஜின்னு போட்டிருக்காங்கல்ல, வெளியிலே உள்ளேயும் கழுவுறதுக்கு 25 ரியால். அது பார்த்துக்குங்க. பெரிய வண்டி கழுவுறதுக்கு 30 ரியால் 35 ரியால் அப்படி. ஸோ அதுதான் நம்ம வாஷர். நான் எப்பயும் ரெகுலராக இங்கே தான் வருவேன். நல்லா ஷாப் நான் நிறைய தடவை வந்திருக்கேன். தான் நம்ம கொஞ்சம் அப்படியே யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்குமா. ஸோ அதனால் அந்த வீடியோ பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா குருநாத்தாவில் இருக்குது. 6-9ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்குது. நல்லா வாஷ் பண்ணுவாங்க. தம்பி பேர் வந்து முகேஷ்னு வச்சுருக்கேன் நான். எனக்கு பாருங்கள் நல்லா இருக்கா. வண்டி வாஷ் ஆகணும் மீதி. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஆயில் சர்வீஸ் பண்ணி ஒரு 180 ரியால். அப்போது அப்படியே 20 to 55 இன்றைக்கி. அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், நம்ம தம்பி வந்து குட்டப்பன் ஆகிட்டான். அம்மா பழப்பலான் இருப்பான். வீலுக்கெலாம் ஹப்பு வரும். நான் அது உடஞ்சிருச்சு. அது நம்மளுக்கு என்னமோ தெரியல. அது போட்டாலாம் உடச்சிக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே விட்டேன். கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கணும். அதனால தான் கொஞ்சம் பிளாக்கில் ஒயிட்டில் அந்த பிளாக் இருக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஸோ நல்லா இருக்காது. கொஞ்சம் அங்கேயே இட்டுலாம் வச்சுருக்கேன் சொட்டையங்கட்டையமாக. சொன்னல வண்டி இவ்வளோ பழப்பலான்னு இருக்காதுன்னா எங்கே சொட்டையாக இருக்குன்னு பாருங்கள். 2 இடத்துல. இது வந்து ஒரு லேடி தான் இடிச்சிட்டா ஒரு ரமதான் டைமில். ஸோ அவளால் என்னால் கிளைம் பண்ண முடியாதுன்னா அவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை போல். அவள் கிளைம் பண்ணுறதுக்கு கேட்டேன். அவள் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறா. இல்லைன்னா என்னோட ஸ்பான்சர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறா. ஸோ காலையிலே அது ஒரு 7:30 மணி அப்போல்லாம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. சும்மா எல்லாத்துக்கும் அவரை கூட்டுகிட்டே இருந்தது. அது முடிஞ்சாலும் நம்ம சமாளிக்கணும். என்ன ரீசன்னா, இது அவரோட வண்டியாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். நம்ம வந்து கோ பார்ட்னரில் நம்ம அப்போது வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். எப்படியும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் பண்ணுவார். இது ஹலாஸ் வந்துரு அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்கு நம்மளே கொஞ்சம் பெருந்தன்மையாக வெளியில் வந்துடுவோமே அப்படின்னு அப்படியே கிட்னெல்லாம் சும்மா சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே வந்துட வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது. வண்டி வந்து நம்ம க்ளீன் பண்ணுற அந்த தண்ணி அடித்து வாஷ் பண்ண இடத்துலேருந்து க்ளீன் பண்ணி துணியை பிடிச்ச உடைப்பாங்கலாம். அந்த இடத்துல கொண்டு வந்து ட்ரை பண்ணுற இடத்துக்கு 3 பேர் சேர்ந்து பலன்னு ஆக்கிட்டாங்க. வருங்க. நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, ஆக்சுவலாக டிக்கியில் பார்த்தீங்கன்னா பயங்கர இது கேவலமாக வச்சுருப்போம் பாருங்கள். எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சாக்ஸு சொல்ல மறந்துட்டேன். இப்போ யார் வச்சுருக்கேன்னா இப்போ சொல்லி பார்த்தேன் என்ன செய்யறான்னு தெரியல. இது மாதிரி யாரெல்லாம் என்னை விட டிக்கி கேவலமாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்டை தட்டி விடுங்க.